எல்லாம் ரெடியா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் இல்லை, உண்மையிலே எனக்கு தெரியாது. நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்றத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிற நாராயணசாமி அவர்களை இன்றைக்கு இரட்டை இலையில் வெற்றி பெற செய்வதற்காக உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, கடமலைக்குண்டு, கம்பமும் போகிற மாதிரி இருந்தது. நமக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நேரம் முடிஞ்சதுனால இன்றைக்கு இங்கே நாராயணசாமியை ஆதரிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மதுரையில் நேற்று செய்தார்கள். இன்னும் பல்வேறு தென் மாவட்டங்களில் நம்முடைய நவரச நாயகன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இந்த தென் மாவட்டத்து மக்கள் அவர் மீது ஒரு தனி பாசம் வைத்திருப்பார்கள். நம்முடைய புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அவரை தோழமையில் இன்றைக்கு இணைத்து கொண்டு அவரை பிரச்சாரம் செய்வதற்கு தலைமை கழகம் அறிவித்து தேனி பாராளுமன்ற தொகுதியும் அதில் தொகுதியாக வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த வாய்ப்பின் அடிப்படையில் இன்று மாலை அவர் புறப்பட்டு உசிலம்பட்டியில் மிகப்பெரிய வரவேற்பு, அந்த தெய்வ திருமகனார் அவருடைய திருவுருவ சிலையும் தேவரைய மூக்கியார் தேவருடைய திருவுருவ சிலை அருகில் அவர் மாலை தொட்டு வணங்கி, அதை தொடர்ந்து ஆண்டிப்பட்டியில் மிகப்பெரிய வரவேற்பு. அங்கே பேசுகிற போது சொன்னார்கள், எங்களுடைய வேட்பாளர் நாராயணசாமிக்கு 8 மொழி தெரியும் என்று சொன்னார்கள். அப்போது கூட ஒருவர் ஹிந்தியில் பேசினார். உடனே நம்முடைய நவரச நடிகர் கார்த்திக் அவர்களும் ஹிந்தியில் பேசினார்கள். அதைத் தொடர்ந்து கடமலைக்குண்டில் அங்கே மிகப்பெரிய ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முதுக்கோடை ராமர் அவர்களும் அண்ணன் எஸ்டிகே ஜக்கீர் அவர்கள் இன்றைக்கு கம்பத்திலும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே நாராயணசாமி அவர்கள் இரட்டையில் வெற்றி பெற்றால்தான் நம்முடைய உரிமையை மீட்க முடியும் என்று எல்லா இடங்களிலும் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களுடைய அந்த ஆணையை ஏற்று அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நம்முடைய புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு இந்த வெற்றி உறுதுணையாக இருக்கும். அண்ணனை பொறுத்தளவில் இளைஞர்கள் அவர் மீது ஒரு வெறித்தனமான பாசமாக இருப்பார் தென் மாவட்டத்தில். அதே போல் எங்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் வழிவந்திருக்கிற தாய்மார்களும் அவர் மீது ஒரு பெரிய அன்பும் பாசம் வைத்திருப்பார். உசிலம்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை வரிசையாக அவர் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாராயணசாமி இன்றைக்கு ஆதரித்து இரட்டை சின்னத்தில் கேட்கிற போது இன்றைக்கு புரட்சித் தமிழ் எடப்பாடியுடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த தேர்தல் பணிக்குழுடைய பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்களும் இங்கே அண்ணன் பார்த்திபன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய தலைமையில் மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். ஆகவே நாராயணசாமியுடைய வெற்றிக்கு அண்ணன் நவரச நாயகர் நடிகர் கார்த்திக் அவருடைய பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கும் என்பதை சொல்லி அவர் மத்திய அரசினுடைய ஆளுகிற கட்சியினுடைய இயலாமையை மிக நயமாக எடுத்து சொன்னார்கள். அதற்கு தீர்வு காண வேண்டுமென்றால் அந்த தீர்வு நாராயணசாமி என்பதை அழகாக எடுத்து சொன்னார்கள். அதை தொடர்ந்து தான் இப்போது, ஏன்னா அவர் கம்பத்தில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தோம், அதை பண்ண முடியல. அதனால் இப்போ மதுரைக்கு போகிறோம். நாளைக்கு அவருக்கு திண்டுக்கல், அங்கே வரிசையாக ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி இப்படி வரிசையாக இருக்குது. போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு போயிடலாங்க. வேறு ஒன்றும் இதில் ப்ரெஸ் மீட்டினுடைய வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது கேள்வி இருந்தால் எங்கள் அண்ணன் கேளுன்னு சொல்லுவார். கார்த்திக் கட்சி தலைவராக வந்திருக்காரு, நடிகராக பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. நான் ஒரு இந்திய குடிமகனாக வந்திருக்கேன். ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் மட்டும்தான் சீசன் அரசியல் தலைவராக தான் இதுவரையும் கார்த்திக் பல தேர்தலில் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்பயும் தேர்தல் வந்திருக்கு. ஏன்னா கார்த்திக் முன்னாடி பல நடிகர்களும் கட்சி ஆரம்பிச்சாங்க, பல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லாமல் போயிட்டாங்க. ஒவ்வொரு சீசன் தேர்தல்ன்ற சீசனுக்கு மட்டும்தான் கார்த்திக் பிரச்சாரத்துக்கு வருவாங்க. அதுக்காக தான் கட்சியை வச்சிருக்காங்க. பிரச்சாரம் எலெக்ஷன் டைமில் பண்ணுவோம். சேவை எந்த டைம்னா பண்ணலாம். அது நம்ம கட்சிக்காரங்க வரிசையாக பண்ணிகிட்டே விடுவாங்க. நீங்கள் அந்த ரெக்கார்டை பார்க்கணுன்னா நம்ம புக்கே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அது நாங்கள் வெளியே சொல்லாமல், தெரியாமல், அமைதியாக, பப்ளிசிட்டி இல்லாமல், விளம்பரம் இல்லாமல் பண்ணிகிட்டே வரோம். இல்லைன்னா நம்ம மக்கள் இவ்வளோ அன்பாக இருக்க முடியாது. நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும், வெள்ளம் டைமாக இருந்தாலும் சரி, கொரோனா டைமாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்கிறத வெளியே சொல்கிறது இல்லை. ஆனால் பப்ளிசிட்டி எவ்வளோ தேவைன்னு சொல்லாருக்கு என்ன காரணம் இல்லை. நம்ம அது ஏன் தேர்தல் இதை மனசார செய்கிறது, உள்ளுணர்வோடு செய்கிறது, மனிதாபிமானத்தோடு செய்கிறது, மனித நேயத்தோடு செய்கிறது. இது பப்ளிசிட்டி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க செய்கிறவங்க, ஆனால் வெளியே சொல்கிறது இல்லை.
ஆனால் அரசியலில் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனை, விளம்பரம்ன்றது சினிமாவில் தான் நான் பார்க்காத விளம்பரம். 43 வருஷம் அதுக்கு முன்னாடி என் தந்தை இல்லை சினிமாவில் நடித்த அத்தனை பேரும் விளம்பரத்தோட வேல்யூ தெரியாமல் இல்லை. ஆனால் ஒரு சேவைன்னு நினச்சி வரும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2005 சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பித்தேன். அரசியலுக்கு வரல. அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருந்தா நான் எங்கே வேணால் போயிருக்கலாம் இல்லை. பட் ஃபஸ்ட்டு ராஜபாளையத்தில் அவேர்னஸ் கூட்டம் வச்சேன். அதில் சுனாமி மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வச்சு தமிழ்மை தான் நம்ப முடியாது. இது பார்த்து நானே கொஞ்சம் மறந்து போயிட்டேன். மெட்ராஸுக்கு போன அப்புறம் வருது ஃபோனு மேலே ஃபோனு, ஆளுங்க வராங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகும். அப்பா ஏன் அது என்ன எண்ணமே கிடையாது. நான் சரணாலயம் நற்பணி இயக்கம்னு ஒன்று தொடங்குறேன், அவ்வளோதான். இது மக்கள் சேவை. இதுக்கு எதுக்கு எனக்கு விளம்பரம், எதுக்கு எனக்கு அரசியல்? நான் செய்யறது செஞ்சுட்டு தானே இருப்பேன். இப்படி தான் வந்தது. அதுதான் இப்பவும் தொடருதே தவிர. ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப சரி. அரசியலுக்கு வெளிப்படையாக தெரியணுங்கிறது உண்மை. அதோட வேல்யூ தெரியாமல் இல்லை. எனக்கோ நம்மளை சார்ந்தவர்களுக்கோ அது தெரியாமல் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஆழ் மனதோடு செய்யும்போது, நான் நடந்து போய் நீங்கள் நம்ப முடியாது, கமுதி போகிற வழியில் ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரே ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது போக முடியாமல் அந்த வேனில் படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு வேனில் கிட்டத்தட்ட 14 பேர். யாருன்னு தெரியாது, எதுக்குன்னு தெரியாது. உள்ள ஒரு பாம்பை போட்டு போயிட்டேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் போய் ஹாஸ்பிட்டல், மதுரையில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பர்சனலாக போய் எங்களால் என்ன முடிஞ்சதோ செஞ்சு. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இதை நான் அடிக்கிட்டே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட வெளியே தெரியாது. ஒருத்தரை சுட்டு கொன்னது அந்த அந்த வில்லேஜுக்குள்ளே போலீஸே விட மாட்டாங்க, ரிப்போர்ட்டர்ஸையும் விடலை. கார்த்திகை மட்டும் விட்டாங்க. அவர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையிலும் இருக்காங்க. சரி, நான் இது வெளியே சொல்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் கேட்டீங்களேன்னு சொல்கிறேன். ஏன்னா இது விளம்பரத்துக்காக செய்கிறது அல்லங்க. சில விஷயங்கள் செய்யணும்ல, அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த மக்களை பார்க்கத்தானே இப்போ வரோம். ஸோ நம்ம செஞ்சது வெளியே பப்ளிசிட்டி ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே செஞ்ச மக்களுக்கு தெரியும், அந்த ஊருக்கு தெரியும், அந்த ஊரில் வாழ மக்களுக்கு தெரியும், சுற்றுப்புறத்தை அத்தனை பேருக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கும் மக்கள் வராங்க. அது பொதுவாக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சு வரீங்க. எப்படி சார் இருக்குது? வெற்றி வாய்ப்பு பிரமாதமாக. நான் சொல்கிறேன், இது முகஸ்துதிக்காக ஐயா இருக்காங்கன்னு பேசலை, வெற்றி கேண்டிடேட் இருக்காங்கன்னு பேசலை. நான் இனியும் தொடரும் சொல்லிட்டு தான் வந்தேன். முன்னாள்னு வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, மீண்டும் எதிர்காலத்தில் தான் சொன்னேன். முதல்வராக போகும் இபிஎஸ் ஐயா அவர்கள் சொல்லிட்டு தான் சொன்னது. ஏன்னா நான் பின்னோக்கி பார்க்கறதில்ல, என்ன பார்க்குறோமோ பார்த்தாச்சு, இனிமேல் முன்னேற்றம் தான் பார்க்கணும். ஐயா அவர்களே அதான் சொன்னேன், மீண்டும் அமைச்சராக போகும் தான் அவர் பேர் சொன்னது. ஏன்னா முன்னாள் சொல்கிறது அது ரிக்ரெசிவ். இப்போ வராரு அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வரட்டும்னு. ஏன் வரக்கூடாது? இந்தியர் தானே, வரட்டும். நம்ம தமிழர்கள், நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுல என்னங்க தப்பே இல்லை. ஆனால் எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியும். வெள்ளையனாக இருந்தால் வெளியே போகணும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளை அடிமையாக்கணுங்க. எப்படி அடிமையானோன்னு நமக்கு தெரியும். சரித்திரம் அதுக்கு நமக்கு பாடம். ஒரு இந்தியனை நம்ம அதை சொல்ல முடியுமா? அவர் நம்மளை அடிமையாக்கணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பதவியிலிருந்து விலகச் செய்ய முடியும். அதை செய்யணும்.